ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த கோயில் நகையை யார் திருடினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இந்த பஞ்சாயத்து ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டைம் கொடுத்து நீ எப்படியாவது வந்து அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் நகையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களோட பதவியை நீங்கள் அதுலேருந்து விலகிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சிவகாமி அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க, நீங்களும் இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இடத்துலையே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதை நினச்சி அவங்க வீட்டில் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மறுநாள் காலையில் அங்கே அதிகாரிகள்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னம்மா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கல, நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் இன்னும் நகை கிடைக்கல சார் அப்படின்னும் போது, என்னம்மா என்ன சொல்கிறீங்க, நகை கிடைக்கலன்னா அப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்றாங்க. இல்லை சார், இந்த நகையை யார் திருடினது தான் நானும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வராங்க. இந்த பக்கம் நம்ம சிவனாண்டியும் வராங்க. சிவனாண்டியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோவத்தை அந்த சிவனாண்டி மேலே காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, உங்க சின்ன மாப்பிள்ளை பண்ண அநியாயத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்த ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அந்த நகையை நான் தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுது. எதுக்காகடா என் வீட்டுக்கு வந்து அந்த நகையை நீ எப்படிடா எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் வந்து இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கை காட்டுறான் அந்த ஆள். அதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே அதிர்ச்சியாகிடுது. நான் அப்போவே நினச்சேன் இவன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம மைல்ஸ், ராஜராஜன் எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடியவர் என் மாப்பிள்ளை கிடையாது, நீ வீண் பழியே போடுற அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க அடுத்தவங்க பண்ணால் மட்டும் நீங்கள் ஒத்துப்பீங்க, உங்கள் வீட்டு மாப்பிள்ளை பண்ணால் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா? அதுக்கான ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம், அதெல்லாம் இல்லாமலாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்னடா ஆதாரம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கேட்குறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏஐயை ரெடி பண்ணி வந்து நம்ம சிவனாண்டி சும்மா தந்திரமாக அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, அத்தை பாருங்க, இவன் சொல்கிற நீங்கள் நம்பாதீங்க, அது வந்து நான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்காமையே வந்து கார்த்தியை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க, அத்தை இன்னும் உங்களுக்கு வந்து அந்த காலத்துலேயே இருக்காதீங்க அத்தை, இப்போ இருக்கிற காலம் வந்து எல்லாமே மாறி போச்சு, இப்போ உங்களையே வந்து ஒரு வீட்டில் திருடுற மாதிரி பண்ணால் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு இப்போ வந்து ஜென்ரல் நாலேஜ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஏஐ வச்சு தான் இந்த சிவனாண்டி பண்ணியிருக்கான் அத்தை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அவசரப்பட்டு வந்து முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரகலா, பாத்தியாக்கா ஆதாரத்தை கொடுத்தும் வந்து இப்படிலாம் வந்து சொல்கிறானுங்க பார்த்தீங்களா, எப்படி இவனுக்கு அவன் தோணம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நம்ம மயிலை வந்து திட்டுறாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேனேக்கா, ஹாஸ்பிட்டலில் ஆள் இல்லாத போதே தெரியலையா, இவன் தான் நம்ம வீட்டுக்கு வந்து இவனை வர வச்சு அந்த நகையை கொடுத்துருக்கான், இப்போ தெரியுதா, நான் சொன்னதை நீ நம்பவே இல்லைல்ல, இன்னைக்காச்சும் இவன் யாருன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே நம்ம சந்திரா வந்து சந்திரி கிராப்பில் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராவை வந்து பார்த்துட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே முறைக்கிறாங்க. என்ன சந்திரா, உனக்கு வந்து டைம் கிடச்சிதுன்றதுக்காக நீ வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க, உங்களோட பிரச்சனையை முதல்ல நிறுத்துங்க, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோமே தெரியாமல் நீங்கள் மாட்டு பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க. இவர் தான் உங்ககிட்ட வந்து நகையை திருட சொன்னாரா? ஆமாம் சார், இவர் தான் வந்து சொல்லி என்கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி எப்படியாவது நம்ம கார்த்தியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, அவரு ஒன்றும் திருடலை, நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிற, நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியுதா தெரியலையா, இவனுக்காக நீ வந்து திருடணுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அவர்லாம் ஒன்றும் திருடலம்மா, நீங்கள் வந்து அவர் மேலே பழியை போடுறீங்க, அவருக்கு மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் எப்படி காட்டுறேன்னு தெரியாமல் நீ பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் இந்த சித்தி சொல்கிறத தான் நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியாமல் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் இந்த நகையை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் முன்னாடி வந்து நம்ம ரேவதியை ஒத்துக்கிறாங்க. அதனால நம்ம
கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்ன ரேவதி ஏன் இப்படிலாம் பண்ணுறன்னும் போது, இல்லை கார்த்தி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட வாயை ரேவதி அடைச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீ தான் வந்து திருடுனியாமா, நீ ஒத்துக்கிறியா அப்படின்றாங்க. ஆமாம் சார் அப்படின்னும் போது, அப்போ அதிகாரிகள் வந்து சின்ன கான்ஸ்டபிள் கிட்ட போய் சொல்கிறாங்க, இவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நம்ம ரேவதியும் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால வந்து நம்ம சந்திரகலா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம எப்படியோ இவனை அனுப்பணும்னு நினச்சா இவனுக்கு பதில் அவ போகிறன்றால, ஆஹா இது கூட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன இது ரேவதி இந்த மாதிரி பண்ணிட்டாலே, இவனுக்காக போயிட்டு இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷனாக பேசிட்டு இருக்காங்க. பாருடா, உன்னால் என் பொண்ணு வந்து நீ பண்ண தப்ப அவள் ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருக்கா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ மட்டும் ஒத்துக்கிட்டு உள்ளே போகலன்னு வச்சுக்கியே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் கத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக நம்ம கார்த்தி வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன ரேவதி ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்றாங்க. பரவாயில்ல ராஜா, நீ வந்து யாருக்கிட்டையும் அசிங்கப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உன்னை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணுறத என்னால் தாங்கவே முடியாது. அதுக்கு நான் உள்ளே வந்துட்டா நீ கண்டிப்பாக என்னை வெளியில் எப்படியாவது எடுத்துருவ. இதெல்லாம் சித்தியோட சதி திட்டம் தான். இந்த சதி திட்டத்துக்கு ஒரு நாளும் நீ வந்து இதுவாகவே கூடாது. அதனால தான் நான் இந்த தப்பை ஒத்துக்கிட்டு உள்ளே வந்தேன். நீ எப்படியோ என்னை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் ரேவதி, ஆனால் நீ ஒன்று மட்டும் யோசிச்சு பாரு ராஜா, நீ மட்டும் இப்போ உள்ளே வந்திருந்தீன்னா உன்னை எப்படி என்னால் காப்பாற்றிருக்க முடியும்? நீ யோசிச்சு பாரு. ஏற்கனவே நீ உள்ளே ஒரு வாட்டி வரும்போது நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வெளியில் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி இப்போது ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை செஞ்சேன். நீ வெளியில் இருந்தால் மட்டும்தான் இந்த சித்தியோட சதியை வந்து நீ கண்டுபிடிக்க முடியும். அவங்க ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்டாங்க. நான் எப்படி இது உள்ள வந்து கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி 10 மடங்கு இது உள்ள அவங்க வந்து கஷ்டப்படணும். அவங்கள நம்ம இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம எல்லாரையும் நடுத்தரில் நிறுத்திடுவாங்க ராஜா. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்ய. கண்டிப்பாக சித்தி, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு வரணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். நீ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்காக செய்யன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, நான் உன்னை ஒரு நாள் கூட இது உள்ளே இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயிலும் வராங்க ஸ்டேஷனுக்கு. என்ன ரேவதி இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னும் போது, இல்லை மாமா, ஏன் வந்து இவருக்காக தான் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. இவர் மட்டும் உள்ளே வந்துட்டா நம்ம எப்படி வந்து அவர் வெளியில் எடுப்போம். அம்மாவும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தாம்மா, நீ வந்ததே ஒரு நல்லது தான். நீ கவலைப்படாத, நாங்கள் எப்படியாவது ஒன்று வெளியில் கொண்டு வரதுக்கு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்கள உள்ளே தள்ளணும். கண்டிப்பாக இதுக்கு மேலே அதுங்களை வெளியில் விட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் வந்து ரேவதிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா என்னப்பா பண்ணுறது, இப்போது எல்லாமே வந்து எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு, நம்ம எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்குமே ஒன்றுமே புரியலப்பா, நீ ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து நம்ம மயில் வந்து கேட்டுட்ருக்காங்க. எனக்குமே ஒன்றுமே புரியலைங்க. நல்லா வந்து திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம அவங்கள எப்படி மடக்கிறதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது எப்படியாவது அந்த சிவனாண்டி வாயில் இல்லை இந்த சந்திராவோட வாயிலேருந்து நம்ம உண்மையாக வர வைக்கணும். அது என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க. இந்த பக்கம் மயில் வாகனம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, எப்பா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குப்பா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த சின்னத்தையை நம்ம கடத்திட்டு கண்டிப்பாக இந்த சிவனாண்டிக்கு நம்ம வீடியோ எடுத்து அனுப்பினோன்னா கண்டிப்பாக அவன் வாயெல்லாம் அவன் உண்மையை சொல்வான். ஏன்னா இந்த சின்னத்தை மேலே அவன் அவ்வளோ பாசம் வச்சுருக்கான்ப்பா. கண்டிப்பாக இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க சொல்லிட்டு இருக்க. இதுவும் நல்ல ஐடியா தான், சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் இந்த பக்கம் வீட்டுக்கு போகும்போது கார்த்தியை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி நிறுத்தி கேட்குறாங்க, எதுக்குடா என் வீட்டுக்குள்ளே வந்த, என் பொண்ணு இல்லாத வீட்டில் நீ இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ ராஜராஜன் ரொம்பவே கோவப்பட்டு சொல்கிறாங்க, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, உன் கூடவே ஒரு பாம்பை வளர்த்துக்கிட்டு நீ வந்து இவரை வந்து குற்றவாளியாக நீ பார்க்குற, ஆனால் ஒரு நாள் உண்மை வெளியில் வரும்போது அன்றைக்கி ரொம்பவே நீ கஷ்டப்படுவே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் கஷ்டப்படும் போது பார்த்துக்கிறேன், இப்போ அவனை வெளியில் போக சொல்லுங்க அப்படின்றாங்க.
இந்த பக்கம் பார்த்துருந்த சந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம சிவனாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா வந்து இந்த கார்த்தி பையனை வெளியில் தேர்த்திட்டா அப்படின்னு சொல்கிறோமோ. என்ன சந்திரா சொல்கிற, நம்ம நினச்சதுக்கு மேலேயே நடக்குது அப்படின்னும் போது, ஆமாங்க எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு ஏதாவது என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு தோணுது, நான் உங்களை பார்க்க வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி வா சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சந்திரா சிவனாடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தியும் மயிலும் வந்து நம்ம சிவனாடி கிட்ட சந்திரா பேசுகிறத கவனிச்சிடுறாங்க. உடனே போகிற வழியில் இவங்களும் நம்ம சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு காரில் கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம சிவனாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட ஃபோன் எடுத்து பாரு, அதில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம், பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. அந்த வீடியோவை பார்த்தா நம்ம சந்திராவை கார்த்தி கடத்தி வச்சுருக்கத பார்த்துட்டு நம்ம சிவனாண்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி சிவனாண்டி மூலியமாக எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வருவாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் ரேவதியை எப்படியாவது நம்ம கார்த்தி வெளியில் கொண்டு வந்துடுறாருன்ட்டு நம்ம நம்புவோம். நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.